சாத்தான்குளம் வழக்கை பார்த்து நீ நெஞ்சு துடிக்குது, கொதிக்குது, பதறுதுன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு சாத்தான்குளம் அங்கன்னா இங்க திருப்போணம், அங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்குனா இங்க அண்ணா யூனிவர்சிட்டி, அங்க 1 லாக்அப் டெத்னா இங்க 2 லாக்அப் டெத். மிகப்பெரிய ரிஸ்கி ஃபேக்டர் இருக்கு. அவருக்கு தெரியுது இதுவரைக்கும் எவ்வளவு பேரு புகழ் எல்லாத்தையும் சம்பாரிச்சு வச்சாரோ அது எல்லாத்தையும் தரமட்டமாக்க திமுக முயற்சி பண்ணுது. ஆனா ஒரே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மக்கள் சக்தி ஒரு பின்னாடி இருக்கு. ஒரிஜினல் மேடையில் என்ன சொன்னாரு, எங்க தலைவர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாருன்னு சொன்னார்ல, அப்ப அன்னைக்கு ஆதரவு கொடுத்தப்போ உங்களுக்கு இனிப்பா இருந்ததா? அன்னைக்கு நீங்க சொல்லிருக்கலாம்ல விஜயோட வாக்குகள் வேண்டாம்னு, விஜயோட சப்போர்ட் வேணான்னு. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய்ன்ற பேரை சொல்ல கூட தயக்கப்படுறாரு. திரு ரங்கராஜ் பாண்டே, மூத்த பத்திரிகையாளர்கள், நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தர், அவர் சொல்றாரு, இட் இஸ் அன் அலார்மிங் சர்வே ஃபார் மீ. எனக்கு ரொம்ப அலார்மிங்கா இருக்கு, இதை பார்க்கும்போது பயமா இருக்கு. நான் மீண்டும் ஒரு முறை சரிபார்க்க சொன்னேன், ஏன்னா இப்படி விழுக்காடு வருதுன்றதை நான் நம்பல அப்படின்னாரு. 15% விஜய் தாண்டிட்டாருன்னு சொல்றாரு. இன்னைக்கு திமுக மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணி போல ஒரு ஷோ பண்றாங்க ஊடகத்துல. ஆனா ஓட்டு கேட்டு போகும்போது தெரியும், அவங்க குடும்பத்திலிருந்து வந்தக்கூடிய மூத்த உறுப்பினர் கனிமொழி போறாங்க தூத்துக்குடிக்கு. என்ன நிலைமன்றதை வீடியோல பார்த்தோம். 2011 எந்த அளவுக்கு ஒரு வெறுப்புணர்வை சந்திச்சாங்களோ அதை விட அதிகமான வெறுப்புணர்வு இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கு. வண்டி எடுத்துட்டு இரவோடு இரவாக கரூர்ல விஜய்க்கு எதிராக ஒரு விஷயம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா தனி விமானத்துல போனார்ல முதலமைச்சர். 41 உயிர்கள், ஐயோ என்னுடைய குடும்ப உறவுகள் அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி எல்லாரும் போனாங்க. துணை முதலமைச்சர் துபாயில இருந்து தனி பிளைட்ல வராரு. ஏன் நீங்க விழாத்துக்குள்ள போகல? தெரியாம நடந்துருச்சுமா, மன்னிச்சுக்கங்க. ஏங்க கீழே தடுக்கி விட்டு காலை மிதிச்சுட்டு போன விஷயமா அது? ஒரு காவல்துறை அதிகாரிகள் துன்புறுத்தி மிளகாப்பொடி முகத்துல போட்டு ஆணுறுப்புல போட்டு அவனை சித்திரவதை பண்ணி இரவு முழுக்கும் அடிச்சு காலை உடைச்சு அவனை ஷூ எல்லாம் மிதிச்சு பூட்ஸ் காலம் சங்கம் மிதிச்சு அவனை கொண்டிருக்காங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் தாவேகாவின் ஆதரவாளர் மற்றும் அரசியல் அன்பிளக்டு சேனலோட ஓனரான மாரி அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது தாவேகான்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது என்ன காரணமா இருந்தது? திமுகவை எதிர்த்து தானே கட்சி ஆரம்பிச்சிங்களா? இல்லைங்க, இது ரொம்ப எளிமையான ஒரு புரிதல். இது என்னன்னா, எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, டிஎம்கே அட்டாக் பண்றாங்க. டிஎம்கே எங்க ஏடிஎம் கிட்ட பவர் இல்லைங்க, அவங்க கவர்மெண்ட் ரன் பண்ணல. இப்ப கொலை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றம் சொன்னா பைத்தியம் சொல்ல மாட்டாங்களா? அப்ப அவருக்கு தெரியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்றதுனால அந்த ஆட்சிக்கு பொறுப்பேற்றது யாரு? ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். சாத்தான்குளம் வழக்கை பார்த்து நீ நெஞ்சு துடிக்குது, கொதிக்குது, பதறுதுன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு சாத்தான்குளம் அங்கன்னா இங்க திருப்போணம், அங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்குனா இங்க அண்ணா யூனிவர்சிட்டி, அங்க 1 லாக்அப் டெத்னா இங்க 2 லாக்அப் டெத். இவங்களோட பெருமை எப்படி இருக்கு பாருங்களேன். திமுக ஆட்சியில, அதிமுக ஆட்சியில் எப்படி செஞ்சாங்களே சரியா, நாங்க எப்படி செஞ்சோமே. ஆக மொத்தத்துல தப்பு பண்றது ஏத்துக்கிறாங்க, ஆனா அவங்கள விட நாங்க பெட்டரா பண்ணோம், அவங்கள விட நாங்க சாமர்த்தியமா பண்ணோம் அப்படின்னு பேசுறாங்க. அதனால விஜய் என்ன பண்றாரு, நம்ம ஒரு அரசியல் கட்சி துவங்கி இருக்கோம், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு. அதுவும் அவர் எந்த நேரத்துல துவங்குறான்றது இருக்குல்ல. நம்ம பல பேர் சொல்றாங்க எம்ஜிஆர் கூட அவர் ஒப்பிடக்கூடாது. நம்ம எம்ஜிஆர் கூட ஒப்பிடலைங்க. ஆனா இவருக்கு இருந்த கட்ஸ் இது வரைக்கும் இருந்த தமிழ்நாடு அரசியல் சினிமா துறையில் யாருக்காவது இருந்ததா? எங்க 275 கோடிங்க அபிஷியலா டிக்ளேர் பண்ண சம்பளம். அந்த சம்பளத்தை தூக்கி போடுறதுக்கு மனசு வரணும்ல. நம்ம போவோமா? 1 லட்சம் ரூபாய் வேலையை விட்டு நம்ம போவோமா? அவர் வர்றாரு, வரக்கூடிய ஒரு நபரை தடுத்து நிறுத்தி, ஒருவேளை அரசியல் வந்தா 275 கோடி சும்மா டைம் பாஸ் மாதிரி மேற்கொண்டு 1000 கோடி சம்பாதிக்கலாம். அரசியல வெற்றி பெற்றா, தோத்து போயிட்டா ரிஸ்க் இருக்கா இல்லையா? மிகப்பெரிய ரிஸ்கி ஃபேக்டர் இருக்கு. அவருக்கு தெரியுது இதுவரைக்கும் எவ்வளவு பேரு புகழ் எல்லாத்தையும் சம்பாரிச்சு வச்சாரோ அது எல்லாத்தையும் தரமட்டமாக்க திமுக முயற்சி பண்ணுது. ஆனா ஒரே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மக்கள் சக்தி இவர் பின்னாடி இருக்கு. அப்ப திமுகவை தாங்க இவர் அட்டாக் பண்ணணும். அதுதாங்க சரியான அரசியல். எதுக்கு பாஜக அட்டாக் பண்றாரு அப்படின்னா, மத்தியில பாஜக இருக்கு. அப்ப பாஜக எந்தெந்த விஷயங்களை செய்ய தவறிச்சு காங்கிரஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு முரண்படுறாங்க. ஸ்டாலின் என்ன சொல்லி வந்தாரு, இபிஎஸ் ஆட்சி சரியில்லை, நான் நல்ல ஆட்சி தரேன், நம்பிக்கையில தானே ஓட்டு போட்டோம். இதே விஜய் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க அட்டாக் பண்றீங்க. ஒரிஜினல் மேடையில் என்ன சொன்னாரு, எங்க தலைவர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாருன்னு சொன்னார்ல, அப்ப அன்னைக்கு ஆதரவு கொடுத்தப்போ உங்களுக்கு இனிப்பா இருந்ததா? அன்னைக்கு நீங்க சொல்லிருக்கலாம்ல விஜயோட வாக்குகள் வேண்டாம்னு, விஜயோட சப்போர்ட் வேணான்னு. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய்ன்ற பேரை சொல்ல கூட தயக்கப்படுறாரு. நான் என்ன சொல்றேன், கொள்கை இல்லாத கூட்டம் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு வியாபார கடை போட்டிருக்காங்க, இந்த வியாபாரம்லாம் வந்து போனி ஆகாதுன்னு துணை முதலமைச்சர் சொல்றாரு. அந்த கொள்கை இல்லாத வியாபாரிகள் கடை போட்டிருக்காங்கல்ல, அந்த தொண்டர்கள் வாக்கு எங்களுக்கு வேணாங்க, டிக்ளேர் பண்ணுங்க. ஏன் எந்த கட்சி தலைவருமே டிக்ளேர் பண்ண மாட்டீங்க? விஜய்ன்ற பேரை சொல்றதுக்கே தயக்கப்படுறீங்க. விஜய் அட்டாக் பண்ண தலைவர்கள் எல்லாருமே எந்த ரேஞ்சுக்கு இறங்கி போயிட்டாங்கன்றதை நீங்க பாத்துக்கலாம். தனியரசு, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், இவங்க எல்லாரும் எவ்வளவு பெரிய நெகட்டிவ் ஃபீட்பேக் வாங்கினாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதனால காலம் வந்து தீர்மானிக்கும் ஒரு நல்ல தலைவனா. நீங்க தமிழ்நாடு மக்கள் நம்ம அவ்வளவு எளிதா கருதிட வேணாம், எனக்கு விஜய் பிடிக்கும் அதனால நான் வேற என்ன செஞ்சாலும் நான் ஏத்துக்குவேன் அப்படிலாம் கிடையாது. ஆட்சியில உட்கார்ற வரைக்கும் கொண்டு போவாங்க, கொண்டு போயிட்டு அங்க சரியா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவரையுமே தூக்கி எறிஞ்சிருவாங்க. தமிழ்நாடு மக்கள் தெளிவா இருப்பாங்க. அதை தான் விஜய் புரிஞ்சுக்கிட்டதுனால
களத்துல யார் நிக்கிறா? திமுக, பிஜேபி, இவங்க 2 பேரும் எதிர்க்கணும்னு தான் அவர் போறாரு. அவர் ஒன்னும் அஜெண்டா வச்செல்லாம் வேலை செய்யல. இல்ல இப்ப எந்த மேடை போனாலுமே வந்து போட்டி 2 பேருக்கு தான், தாவேகா அடுத்து திமுக அப்படின்ட்டு. அப்ப அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய வல்லமை பெற்ற கட்சி ஏன் நீங்க வந்து புறம் தள்ளுற மாதிரிலாம் இருக்குது? விஜய் யார் யார் அட்டாக் பண்றாருன்னு சொன்னீங்க? திமுக, பாஜக. விஜய் இது வரைக்கும் போற மேடைகள் எல்லாத்தையும் அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணிருக்காரு. இந்த அளவுக்கு வெளிப்படையா எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறோம், 26 இல்ல 2031 கூட்டணி இல்லைங்கிறாரு. சொல்லிட்டு டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு கர்ச்சீஃபை மூடிட்டு. வந்து என்னாச்சு? அப்ப அங்க தலைமைன்ற ஒண்ணு இல்லைங்க, மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அயராது உழைச்சிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு, அவங்க அப்பாவோட பேரை காப்பாற்றணும் அப்படின்லாம் நினைச்சவர் வந்தாரு இந்த கட்சியை காப்பாற்றணும்னு. அவரோட உழைப்புல எந்த சந்தேகமும் இல்லை, அவரோட போராட்டத்துல சந்தேகம் இல்லை. ஆனா இவ்வளவு பெரிய வாய்ப்பை நழுக விட்டார்ல. எவ்வளவு பெரிய வாய்ப்பு! 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி முடிஞ்சு உங்க கையில ஒரு பொற்கால ஆட்சி வருது. அது நீங்க மக்களை மகிழ்ச்சி அடைய செஞ்சு நீங்க எப்படி பண்ணியிருந்திருக்கலாம். அதனாலதான் என்ன பண்றாரு அவரு, போற இடமெல்லாம் எனக்கு இவங்களுக்கு நடுவில் தான் போட்டி, அங்க தலைமை மிஸ் ஆகுது. அது வந்து அதிமுகவா இல்ல, அமித்ஷா திமுகவை மாறி பல ஆண்டு காலம் ஆயிருச்சு. அதனால விஜய் சொல்றாரு போட்டி எனக்கு உங்களுக்கு நடுவில் தான். இதை ஒரு 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு, தொண்டர்களை பயங்கரமா பூஸ்டப் பண்றது. நீங்க நல்லா பாருங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, அந்த கட்சிக்கும் திமுக நடுவில் தான் போட்டியே அப்படின்னு சொன்னா நம்ம நம்பியிருப்போமா? ஆனா பேசி பேசி கொண்டு வந்து இன்னைக்கு சர்வே வரைக்கும் நிறுத்திட்டாரு. திமுக முதலிடம், தாவேகா 2வது இடம் நிறுத்திட்டாருங்க அவரு. நம்ம சொல்லல, ஃபேக்ட் சொல்லுது. லயோலா மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் நடத்திய சர்வே என்ன சொல்லுது? விஜய் பாருங்க, நினைச்சு பாருங்க. லயோலா காலேஜ் எல்லாம் வந்து சொல்லணும்னா விஜயே அவர்களே அதெல்லாம் ஒப்பிட முடியுமா? அதெல்லாம் இல்ல நீங்க அப்படி பாருங்க. இப்ப அப்படி சொன்னீங்க அப்படின்னா இப்ப அதிமுக தான் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் அதிமுக வரப்போகுதுன்னு சொல்லுதுல. தாவேகாக்கு 6 சீட் 8 சீட் போட்டிருக்காங்க சார். இல்ல சீட்டை விட்டுருங்க, அதிமுக வரப்போகுதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த இடத்துல விஜயோட பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு? சத்தியம் டிவில விஜயோட பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு? திரு ரங்கராஜ் பாண்டே, மூத்த பத்திரிகையாளர்கள், நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தர், அவர் சொல்றாரு, இட் இஸ் அன் அலார்மிங் சர்வே ஃபார் மீ. எனக்கு ரொம்ப அலார்மிங்கா இருக்கு, இதை பார்க்கும்போது பயமா இருக்கு. நான் மீண்டும் ஒரு முறை சரிபார்க்க சொன்னேன், ஏன்னா இப்படி விழுக்காடு வருதுன்றதை நான் நம்பல அப்படின்னாரு. 15% விஜய் தாண்டிட்டாருன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு புது கட்சி, அவர் ஆட்சி அமைப்பேன் உறுதியா நம்புறாரு. கலை யதார்த்தம் அப்படிதான் இருக்குன்னு நானும் உணர்றேன். ஒருவேளை இல்லைங்க, 20% வாக்கு வாங்கினா ஒரு கட்சி ஆரம்ப கட்ட காலத்துல திமுக அதிமுக நிகரா வந்து நிக்குதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதை நம்ம பார்க்கணும்ல. ஆனா இப்ப நீங்க அதிமுக இவ்வளவு குற்றம் சாட்டுறீங்க, ஆனா அந்த கரூர் சம்பவத்துல வந்து முதல்ல விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா பேசினது அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதல்ல சப்போர்ட்டா பேசினாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கப்புறம் மாத்தி பேசினாங்களா இல்லையா? இப்ப சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லன்னு சொன்ன உடனே தானே பேச ஆரம்பிக்கிறாங்க. சூப்பர், உங்க வாயிலிருந்தே பதில நடுக்கிறேன். அப்ப நீங்க எதை எதிர்பார்த்து அந்த சப்போர்ட்டை கொடுத்தீங்க? மக்கள் உயிர் உங்களுக்கு பிரச்சனை இல்ல, கூட்டணிக்கு விஜய் வந்துருவாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறந்துருச்சு, அதனால நான் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பேன். சட்டமன்றத்துல பேச வேண்டிய பேச்சாது. நீங்க சட்டமன்றத்துல போய் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, அந்த உயிர்களை வந்து நாங்க வந்து துக்கம் அனுசரிக்கிறோம், எங்களுக்கு அது வந்து வலிக்குது அப்படின்னு நீங்க குரல் கொடுத்துதான் பரவாயில்ல. தாவேகாவின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் போல அவர் பேசிட்டு இருந்தாரு, விஜய் கட்சி விஜய் கட்சி விஜய் கட்சின்னு. அதனாலதான் முதலமைச்சர் சொன்னாரு, உங்க கட்சிக்கு கூட நீங்க இவ்வளவு பதட்டம் பண்ணல. என்ன காரணம் தெரியுங்களா? விஜய் எப்படியாவது கூட்டணிக்குள்ள வந்துருவாரு, நம்ம தலைமை. ஏங்க இது எவ்வளவு பெரிய நகைச்சுவை பாருங்க. ஒட்டுமொத்த ஊடகமும் 10 நாள் நம்மளாம் ரசிச்சோம். விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்க போறாரு, இவர் துணை முதலமைச்சரா போக போறாரு. அதுக்கு தானே இப்போ அவங்க இவ்வளவு பெரிய ஊதியத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இவ்வளவு பெரிய அவமானங்களுக்கு நடுவில் அவர் நடந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சு எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. முடியாத கூட்டணி பேச்சு இல்லைன்ன உடனே இதே வாயால 41 உயிர்கள் என்ன சாதாரண விஷயமாங்க, திருப்பி அப்படின்னு சொல்றாருல. 41 உயிர்களுக்கு ஏன் நீங்க அன்னைக்கு குரல் கொடுக்கல? விஜய் தான் காரணம்னு சட்டமன்றத்துல விஜய் காரணம் இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப இப்ப என்ன சொல்றீங்க? விஜய் தான் காரணம்ன்றீங்க. அப்ப எது போய்? ரெண்டுல ஏதோ ஒண்ணு போய், எது போய்? ஓகே சார், நீங்க ரங்கராஜ் பாண்டே அவர்களை பத்தி சொன்னீங்க. இப்போ ரீசெண்ட் நடந்த 7ஆம் ஆண்டு சாணக்கிய டிவியில் கூட ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருந்தாரு, அதாவது என்டிஏ கூட்டணியில் விஜய் சேர்ந்தால் விஜய் கட்சிக்கு நல்லது அப்படின்றாரு. அப்ப நீங்க தனியா நின்னீங்கன்னா அப்ப உங்களால சீட்டு ஜெயிக்க முடியாது. நான் என்ன கேட்கிறேன், விஜய் கட்சிக்கு நல்லது தானே, அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு? நான் ஏன் சொல்றேன், திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நடுநிலையான பத்திரிகையாளர் தான், மூத்த பத்திரிகையாளர் தான். ஆனாலும் அவர் திமுக ஆட்சியை விரும்புவார், அதிமுக ஆட்சியை விரும்புவாரா? நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அராஜக அரசை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கு, இந்த ஆட்சிக்கு அதுவே பரவாயில்ல அப்படின்னு. அதனால அவர் எப்படியாவது பேசி புஷ் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா அது எடுபடல. உறுதியான முறையில விஜய் கட்சி மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா, விஜய் இன்னைக்கு நல்ல தனியா நின்று ஸ்டாண்ட் பண்ணி நல்ல வேல்யூ வாங்கி இதை வச்சு எனக்குன்னு இவ்வளவு வாக்குகள் இருக்குன்னு விஜய் நிரூபிக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, கூட்டணிக்குள்ள நீங்க போகலன்னா அவ்வளவுதான், காணாம போயிருவீங்க, கரைஞ்சு போயிருவீங்க, நீங்க துணை முதலமைச்சரா போங்க, நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, துணை முதலமைச்சரா போறீங்களா இல்ல சும்மா இருக்க போறீங்களான்னு. அது அவர் பிரச்சனைங்க, அவர் சும்மாவே கூட இருந்துட்டு போட்டோம். நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து வளர்ந்து வர்றாரு, தனிப்பட்ட வாக்குகள் வாங்கிட்டு இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. அப்புறம் விஜய் மட்டும் என் கூட்டணிக்குள்ள தள்ள பாக்குறீங்க. அப்ப இது ஒரு அஜெண்டாவா தான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து 2 வருஷத்துலயே உங்களுக்கு ஒரு டெப்டி சிஎம்னு ஒரு போஸ்ட் கிடைக்கும் போது அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். 26ல டெப்டி சிஎம் இருப்பாரு, 31ல எங்க போவாரு? எந்த முகத்தை வச்சு அவர் மக்களை சந்திப்பாரு? மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல,
பாசிச பாஜக அரசுன்னு சொன்னீங்க, அந்த அரசோட கூட்டணி எதுக்கு வச்சீங்க? எங்கள்கிட்ட கேட்டா வச்சீங்க. நீங்களும் தனித்து நிற்பீங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்குவீங்க நினைச்சதானே நாங்க உங்க பின்னாடி வந்தோம். அதனால இனிமேல் உங்களுக்கு வாக்கு தர மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் யோசிக்க மாட்டாரா அவரு? மக்களை பார்க்கணுங்க. நீங்க இன்னைக்கு கூட்டணி அரித்மெட்டிக் மட்டும் பார்க்க முடியாது. மக்கள் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு திமுக மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணி போல ஒரு ஷோ பண்றாங்க ஊடகத்துல. ஆனா ஓட்டு கேட்டு போகும்போது தெரியும், அவங்க குடும்பத்திலிருந்து வந்தக்கூடிய மூத்த உறுப்பினர் கனிமொழி போறாங்க தூத்துக்குடிக்கு. என்ன நிலைமன்றது வீடியோல பார்த்தோம். 2011 எந்த அளவுக்கு ஒரு வெறுப்புணர்வை சந்திச்சாங்களோ அதை விட அதிகமான வெறுப்புணர்வு இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கு. சொன்ன மாதிரி இப்ப விளாத்தி குளத்துல போகும்போது ஒரு எம்பியா இருக்கிறவங்க வந்து மக்கள் ஏன் அந்த அளவுக்கு கொந்தளிச்சு பேசணுன்ற விஷயம் எதுக்காக? இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? எல்லா கட்சி தலைவர்களுமே என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல போனா அரசியல் இருக்கா, இந்த சாதி கோச்சுப்பாங்களா, அந்த சாதி கோச்சுப்பாங்களா, மைனாரிட்டி ஓட்டு போயிருமா, அவங்க கோச்சுப்பாங்களா, இவங்க கோச்சுப்பாங்களா, இப்படி நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நாசம் பண்றாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, விளாத்தி குளத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. வண்டி எடுத்துட்டு இரவோட இரவாக கரூர்ல விஜய்க்கு எதிராக ஒரு விஷயம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா தனி விமானத்துல போனார்ல முதலமைச்சர். 41 உயிர்கள், ஐயோ என்னுடைய குடும்ப உறவுகள் அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி எல்லாரும் போனாங்க. துணை முதலமைச்சர் துபாயில இருந்து தனி பிளைட்ல வராரு. ஏன் நீங்க விளாத்தி குளத்தம் போகல? அஜித்குமார் மரண வழக்கு, எதுக்கு நீங்க அங்க போகல? நீங்க போயிருக்கணும்ல. எதுக்காக கனிமொழியை விரட்டுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்பி நாங்க வாக்கு செலுத்தினோம், எங்க தொகுதியோட எம்பி நீங்க, இதுக்கு கூட நீங்க வரல, என் சாவுக்கு அழாத நீங்க வேற எதுக்கு வர போறீங்கன்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த வெளிப்பாடு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு முதலமைச்சர் போனை எடுத்து சொல்றாரு, தெரியாம நடந்துருச்சுமா மன்னிச்சுக்கங்க. ஏங்க கீழே தடுக்கி விட்டு காலை மிதிச்சுட்டு போன விஷயமா அது? ஒரு காவல்துறை அதிகாரிகள் துன்புறுத்தி மிளகாப்பொடிய முகத்துல போட்டு ஆணுறுப்புல போட்டு அவனை சித்திரவதை பண்ணி இரவு முழுக்கும் அடிச்சு காலை உடைச்சு அவனை ஷூ எல்லாம் மிதிச்சு பூட்ஸ் காலம் சங்கம் மிதிச்சு அவனை கொண்டிருக்காங்க. அதுக்கு சாரியமா தெரியாம நடந்துருச்சுட்டு அவர் கடந்து போறாரு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு தூத்துக்குடியில் நடந்த விஷயம். இது போல இவங்க வாக்கு கிட்டு போகும்போது எல்லா இடத்துலயுமே இது போல நடக்கும். ஆனா மக்களுக்கு இந்த காணொலி வாயிலாக நான் ஒரு அன்பான கோரிக்கை வைக்கிறேன். திமுக இவ்வளவு கொடூரம் பண்ணிச்சு, இவ்வளவு சித்திரவதை பண்ணிச்சு, அராஜக ஆட்சி அப்படின்னு நினைச்சு மறுபடியும் நாங்க அதிமுக போறோம், அப்புறம் அதிமுக 5 நாள் அடிபட்டு மிதிபட்டு உதப்பட்டு திரும்ப திமுக போறோம், அந்த வேலையை பண்ணாதீங்க. நான் விஜய்னே சொல்ல வரல. உண்மையிலேயே இந்த 2 கட்சிகளோட கரம் சேர்க்காம ஒரு ஊழல் கரை எதுவுமே படியாம ஒரு நேர்மையான ஆட்சியாளர் நான் தரேன்னு சொல்றாரோ அந்த கட்சிக்கு நீங்க யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்துங்க. அவ்வளவுதான் என்னோட கோரிக்கையா நான் வைக்கிறேன். ஓகே சார். ஆனால் பட் இருந்தாலுமே விஜய் அவர்கள் மேலே நீங்கள் சொன்ன மாதிரி 250 கோடி விட்டுட்டு வந்தார் அப்படின்ட்டு இருந்தாலும் இந்த டாக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து விஜய் அவர்கள் இவ்வளோ சம்பாதிக்கிற ஒரு டாக்ஸ் கட்ட முடியாத ஒன்னால அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது எல்லாமே குற்றச்சாட்டா வைக்கப்படுது. நீங்க சொல்றீங்க வழக்கு மன்றத்துல சொல்லி ஃபைன் போட்டாங்கல்ல, கோர்ட்டே ஃபைன் போட்டாங்க. திரும்ப அவர் அதுக்கு அப்பீல் போலாம்ல, அப்பீல் போக முடியும் தானே. இன்னமும் இதுதான் இறுதி தீர்ப்புன்னு கிடையாது. ஆனா ஒருவேளை நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம இதை உட்காந்து டிபேட் பண்ணுவோம், எதிர்கட்சிகள் வந்து கோஷம் இடுவாங்க அப்படின்றது அவருக்கு தெரியாதா? அவருக்கு ஒரு விஷயம் அது. அவர் நினைச்சாருன்னா அந்த டாக்ஸை கட்டிட்டு தான் போக போறாரு. இது வரைக்கும் இந்தியாவிலே ஹையஸ்ட் பெய்டு ஒரு ஆக்டர் நம்ம தமிழ் சினிமால அப்படின்லாம் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இதுல ஏமாத்தி இதுல பணம் சம்பாரிச்சு அவர் எடுத்து இது வரைக்கும் சம்பாரிச்சதே இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சிருக்கே அவருக்கு பல கோடி வரப்போகுது. அவர் இதுல ஏமாத்தி சம்பாதிக்கின்றதுல இது ஒரு அற்ப குற்றச்சாட்டை நான் பாக்குறேன். ஓகே சார். கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. நல்லக்கண்ணை அவரை இறந்தது போகும்போது பக்கத்தால் என்ன தூரத்துல இருக்கிறவனுக்கு கப்படிக்குது அந்த அளவுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாரே சார். உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் நான் சொல்றேன். இது ஐபில வந்து என் சேனல்ல நான் பேசினேன். ஐபிக்கு ஒரு ட்ரெண்டிங் டாக்கா நான் சொல்றேன். திரு நக்கீரன் கோபால் அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு, விஜய் பக்கத்துல நான் போனேன், பயங்கரமான லிக்கர் ஸ்மெல் அப்படின்னு. நீங்க நல்லா தெரியும், ஜூடியோன்னு ஒரு ஷாப் இருக்கு தெரியும் இல்லையா? போய் பெர்ஃபியூம் எடுத்து கையில் அடிங்க, ட்ரெண்ட்ஸ்ல போய் பெர்ஃபியூம் எடுத்து கையில் அடிங்க, இல்ல ஒரு பெர்ஃபியூம் ஷாப்ல போய் கையில் அடிங்க, எடுத்த உடனே என்ன வாடை வரும்? அது லிக்கர் ஸ்மெல் மாதிரி தான் வரும். ஒரு பெர்ஃபியூம் போட்டது கூட அப்படி வந்திருக்கலாம். சரி ஓகே, நீங்க சொல்றீங்க நேர்ல பார்த்த மாதிரி, அதை வெளிப்படையா நீங்க சொல்றீங்கல்ல. மதுரை விமான நிலையத்துல நான் பக்கத்துல வந்து நிக்கிறேன், திரு நக்கீரன் கோபால் அவர்கள் என் பக்கத்துல வந்து நிக்கிறாரு, ப்ளூ கலர் சஃபாரி போட்டிருந்தாரு அவரு. அன்னைக்கு அவர் மேல வந்து கொடூரமான லிக்கர் ஸ்மெல் வந்துச்சு. நான் சொல்றேன், 2 பேரும் வாடையை வந்து செக் பண்ணி பார்ப்போம் எடுத்து, உங்க மேல என்ன வாடை வந்துச்சு, அவர் மேல என்ன வாடை வந்துச்சுன்னு. இதெல்லாம் ஒரு அரசியல் கருத்து. இதை வந்து ஊடகத்தை வந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசுறாரு. பொள்ளாச்சி வழக்குக்கு துடிச்ச இவர் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல வாய மூடிட்டு இருந்தாரு. இந்த விளாத்திக்குளம் வழக்குல இவருக்கு என்ன இருக்கு? இந்த விஷயத்துல என்ன சொல்வார்? தூத்துக்குடி விஷயத்துல அந்த மாணவிக்கு என்ன சொல்வாரு? ஸ்டாலின் பொறுப்பேற்பார்னு பேசுவாரா? எதுக்கு எடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும் இதுக்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு திமுகவின் சொம்புங்க அவரு. ஒரு பக்கம் அண்டா இருக்குன்னா இன்னொரு பக்கம் சொம்பு அவரு. அவர் பேசுற கருத்துக்கெல்லாம் நீங்க உயிர் கொடுக்கவே தேவையில்ல. அவர் எப்பயுமே திமுக பத்தி மட்டும்தான் பேசுவாரு. திமுகவுக்கு ஆதரவுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வேணாலும் வந்து பேசுவாரு. திமுகவுக்கு எதிர்த்து யார்ட்டையாவது பேசணும்னா எப்படி வேணாலும் சண்டைக்கு போவாரு. அவர் அந்த மாதிரி ஒரு நபர் தான். அவருக்கு அதிமுக பிடிக்கவே பிடிக்காது. இப்ப விஜயை பார்த்து நான் என்ன கேட்கிறேன், நீங்க அடுத்த கேள்விகள் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா நான் ஒரு கேள்வி கேட்டுறேன். விஜய் ஒரு பொருட்டே இல்லை. ஊடகத்தை வரக்கூடிய விவாதங்கள், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், விஜய்க்கு கொள்கை கிடையாது, அரசியல் என்னன்னு தெரியாது, வீட்டை விட்டு வெளியே வரதில்ல, பனையூருக்குள்ளே இருக்கிறாரு, அவரோட கட்சி நபர்கள்லாம் பொறுப்பான முறையில பேசுறது இல்லை, இது எதுவுமே கிடையாதுல. இது எல்லாமே மைனஸ் தானே. அப்புறம் எங்க விஜய் எல்லாமே கதறி அழுகுறீங்க தினமும்?
விட்டுற வேண்டியதானே? அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுல, தோத்து போறாரு, 100 ஓட்டு வாங்க போறாரு. அவர் குறித்து நீங்க இந்த அளவுக்கு அச்சப்பட்டு டான்ஸ் ஆடுறீங்க. ஏன் உண்மை என்ன அப்படின்னா, இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏங்க நமக்கு தெரியுது, அப்ப ஐஎஸ் ரிப்போர்ட் இருக்காதா விஜய் எவ்வளவு வாக்குகள் வாங்குவாருன்னு? அதனாலதான் விஜய வந்து திமுகவோட ட்ரெண்டுங்க இது. திமுகவோட ட்ரெண்ட் எப்படின்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் குறித்து டிஎம்கே சொன்ன விமர்சனங்கள் நம்ம பேசவே முடியாது. அவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான. இதை விட என்னங்க, மனித புனிதர் காமராஜர் அவருக்கு 20 வயசுல 18 வயசுல பொண்ணு இருக்குன்னு சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். அதனால விஜய்லாம் ஒரு பொருட்டே இல்லை உங்களுக்கு. நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு விஜய் ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னா கடந்து போயிருங்க. அவரை பார்த்து நடுங்காதீங்க. எந்த ஊடகத்துல போனாலும் டிவிக்கே விஜய்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிபி இருக்கு, ஹார்ட் அட்டாக் ஏறுது. இப்ப முதலமைச்சர் ஒரு வாரமா தூங்கல, உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு வாரமா தூங்கல. எதுக்கு தெரியுமா? விஜய் ஒருவேளை தப்பி தவறி என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிருவாரோ, போயிட்டா என்ன நடக்கும்? 220 தொகுதி அங்க போயிடும். அந்த அச்சத்திலே இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுருக்காரு. அந்த பெருமூச்சுலயுமே ஒன்றலோடு மண்ணலி கொட்டுற விதமாக தான் இந்த லயோலா கருத்து கணிப்பு, அடுத்து வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே இருந்திருக்கு. ஒரு பக்கம் விஜய் சிஎம்ன்றாங்க, இன்னொரு பக்கம் எடப்பாடி சிஎம்ன்றாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் தெரியாம புலம்பி தவிச்சிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த காணொலி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமாற நன்றி சொல்றோம். நீங்க ஒரே ஒரு முறை தான் ஆட்சி அமைச்சீங்க, அதுதான் உங்களோட கடைசி ஆட்சி. இதுக்கப்புறம் நீங்க இந்த ஆட்சியை தொடவே முடியாது. மக்கள் யாரும் உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. சார், அற்புதமான கருத்துக்களை இளையபெருமானம் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.